ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து இந்த மந்த் கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு 11 டைம்ஸ் மினிமம் நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்நிய வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடியறத உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 741520. ஸோ இதை மட்டுமே நீங்கள் வந்து ரெகுலராக சான் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்கமும் நல்லா ஜென்ரேட் ஆகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகிராம் சொல்ற முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க இருந்தாலும் நம்ம வந்து டிசிப்ளினா இருக்கணும். அதே சமயம் வந்து டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் வித்யா மன்னவன், ஐச்சிங் கன்சல்டன்ட். ஸோ மகர ராசிக்கு பிரசன்ட் ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 56 வந்திருக்கு. இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வாண்டரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு மெசேஜ் சொல்லுது. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயணி, நமக்கு வந்து அலைச்சல் அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்ம வந்து பயணியா எடுக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல்ஸ் இருக்கும். நீங்க வந்து பிசிக்கலா நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க மீனிங்கா எடுத்துக்கலாம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃபே வந்து ஒரு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட நீங்க வந்து ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைச்சல் நிறைய இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நிறைய நியூ விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். நிறைய நியூ மனிதர்களை சந்திக்க போறோம். ஏன்னா பயணம் அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய நியூ இடத்த வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரியே வந்து நியூ பீப்புளை வந்து நம்ம மீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். நிறைய நியூ சுச்சுவேஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூ பீப்புளை நம்ம வந்து மீட் பண்ணும் போது யூஸ்வலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஒரு புது மனிதர்களா இருக்காங்க, நமக்கு வந்து லைஃப்ல அவங்க வந்து அறிமுகமாகறாங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலாவே அவங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஹம்பிளா இருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நியூ பிளேசஸ் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்ததுமே வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம வந்து பண்ண முடியாது. அந்த ஊர்ல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்க வந்து எல்லா விஷயங்கள்லையும் நீங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மெசேஜா தான், ஒரு கைடன்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகிராம் வந்திருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஒரு நியூ பீப்புளை மீட் பண்றதுலயா இருக்கலாம், இல்ல உங்களை நியூ சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதாலயா இருக்கலாம், இல்ல உங்களுடைய டிராவல்லையா இருக்கலாம், எல்லாத்துலயுமே நீங்க வந்து ரொம்ப கான்ஷியஸாவும் இருக்க வேண்டிய டைம் அப்படிங்கிறது தான் இந்த ஹெக்ஸாகிராம் நமக்கு கைட் பண்ணுது. ஸோ இந்த ஹெக்ஸாகிராம் சொல்ற முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க இருந்தாலும் நம்ம வந்து டிசிப்ளினா இருக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த ஹெக்ஸாகிராம் சொல்ற முக்கியமான மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்க போனாலும் இந்த மாசம் வந்து டிசிப்ளினா இருக்கணும். அதே சமயம் வந்து ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து நமக்கான ஒரு விஷயங்களை, நமக்கான ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணி கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மந்த் வந்து எல்லாமே நமக்கு ரைட் பிளேசஸ்ல இருக்கும் அப்படிங்கறத தான் கைட் பண்றாங்க. சோ நம்ம வந்து டெம்பரவரியா ஒரு இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டிராவல் அப்படிங்கிறது எப்பவுமே டெம்பரவரி தான் இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியான ஒரு சுச்சுவேஷன். சோ அதே மாதிரி தான் இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ டெம்பரவரியா ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாவே அவங்க கிட்ட ஹம்பிளா இருப்போம், நம்ம வந்து கவனமாவும் இருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரியே தான் இந்த மாசம் முழுக்க நீங்க வந்து நீங்க கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னா, நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே கவனமாவும் இருக்கணும். அதே சமயம் ஹம்பிளாவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நேச்சுரலா ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெக்ஸாகிராமோட மெசேஜா இருக்கு. ஸோ பிரசன்ட் ஹெக்ஸாகிராம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சிங் லைனையும் கொடுக்கல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியர் நம்ம பார்க்கும் போது இது வந்து நம்பர் 28 வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் வந்து நடக்குதுன்னு பாக்குறதா நமக்கு வந்து நியூக்ளியர் நம்ம பாக்குறோம். ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அதிகமான சுமை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து சுமை அதிகமாகுது, அதனால வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பும் நமக்கு வந்து அதிகமாகுது. ஸோ அதனால நீங்க வந்து இந்த மாசம் முழுக்கவே உங்களுக்கு வந்து பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும் போது உங்களுக்கான ப்ரெஷர்ஸும் கூடும் அப்படிங்கறதா இது வந்து சொல்லுது. ஸோ உங்க லைஃப்ல உங்களோட வேலையா இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு ஆஃபீஸ் ப்ரெஷரா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ப்ரெஷர் சேரும் போது உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் லெவலும் சேரும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது முன்கூட்டியா நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் உங்களை
ஆக்சுவலி இந்த பொறுப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, இதுக்கான கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பெர்சன் தான் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட வருது. ஸோ அதனால அதுக்கான பொறுப்பு என்கிட்ட இருக்கு நீங்க நினைக்கும் போதே, அதுக்கான கேப்பபிலிட்டியும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபேஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து தைரியமா, கான்ஃபிடென்ட்டோட உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஹெக்ஸாகிராம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மந்தோட எனர்ஜி நமக்கு 56 வந்திருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பிரசன்ட் ஹெக்ஸாகிராம் நமக்கு வந்து வாண்டரர் இல்லைங்களா? பயணியில இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கணும், ஒரு ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு புது இடத்துக்கு, ஒரு புது வேலைக்கு நீங்க போறீங்க. ஒரு புது ஊருக்கே போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து ஒரு கான்ஷியஸா இருப்போமோ, அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே நம்மள சுத்தி இருக்க விஷயங்கள் புதுசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா, ரொம்ப நிதானமா இருப்போம். ஸோ மத்தவங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப ஹம்பிளா பிஹேவ் பண்ணுவோம். அப்படிலாம் பண்ணும்போது, சுத்தி இருக்க எல்லாருக்குமே நம்மள வந்து புடிச்சிரும். அப்படி இருக்கும்போது, நமக்கு வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களே வருவாங்க. நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரியே இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நியூ பிளேஸ்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்கள சுத்தி இருக்க எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு ஹம்பிளாவும், ரெஸ்பெக்டாவும், ஒரு நல்ல வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்தீங்க அப்படின்னா, எல்லாருமே உங்களுக்கு ஏத்த மாரி இந்த மந்த் வந்து உங்களுக்கான ஹெல்ப்ஃபுல் பீப்பிளா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த மந்த்துக்கான எனர்ஜிய பேலன்ஸ் பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்சஸ் டூல். இந்த கொஸ்டின் வந்து நீங்க வந்து ரெகுலரா கேட்கும்போது உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே ஓப்பன் அப் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்றத பார்க்கலாம். ஹவு கேன் ஐ ஹேண்டில் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் மோர் ஈஸ் திஸ் மந்த்? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்தோடைய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க ரெகுலரா இந்த மந்த் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கும்போது, ஹவு கேன் ஐ ஹேண்டில் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் மோர் ஈஸ் திஸ் மந்த்? இதுதான் வந்து இந்த கொஸ்டின் இந்த மாசம். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க வந்து இந்த மந்த் கேட்டுட்டே இருக்கும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க வந்து இந்த மந்த் ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணிட்டே வாங்க. டெய்லி நீங்க காலையில எழுந்திருக்கும் போது ஒரு 11 டைம்ஸ் மினிமம் நீங்க இதை சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்நிய வேலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா டக்கு டக்கு டக்குன்னு முடியறத உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மந்த்துக்கான நம்ம வந்து சீக்ரெட் கோட் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த மந்த்துக்கான ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். காம், பேலன்ஸ், மூவ் ஃபார்வர்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்தோடைய ஸ்விட்ச் வேர்ட். நீங்க வந்து இது ரெகுலரா கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து காமா, பேலன்ஸ்டா நீங்க வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மந்தோடைய நீங்க வந்து சீக்ரெட் நம்பர் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 741520. ஸோ இதை மட்டுமே நீங்க வந்து ரெகுலரா சான் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்கமும் நல்லா ஜென்ரேட் ஆகும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 3 டூலையும் இந்த மந்த் வந்து ரெகுலரா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓவராலா இந்த மந்தோடைய எனர்ஜி எப்படிங்கிறத நம்ம இன்னொரு முறை பார்த்துடலாம். ஸோ இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும், அதே சமயம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாகவும், அதே மாதிரியே வந்து ஒரு நியூ பயணி போல. ஸோ ஓவராலா இந்த மந்தோட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அமைதியாகவும், புத்திசாலித்தனமாகவும், அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ டிராவலர் வந்து எப்படி வந்து இருப்பாங்களோ அதே மாதிரியே உங்களோட சுச்சுவேஷன்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா இந்த மந்த் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ நீங்க வந்து இந்த மந்த் ஃபுல்லா இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐச்சிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனுஷங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐச்சிங் ஆரக்கிள். ஸோ இது வந்து நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு வந்து தீர்வு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது. நீங்க நினைக்கலாம் ஐச்சிங் இது எப்படி, என்னது இது, என்னன்னே புரியலையே நீங்க நினைக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க வந்து நம்ம லைஃப்ல எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருந்தாலும் இந்த ஐச்சிங் கிட்ட நம்ம வந்து ஒரு கொஷின், அதாவது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒர்க்ல இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்ணலாம், இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்படலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து ஐச்சிங்ல நீங்க வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்ல, இதுக்கான வந்து எனக்கு சொல்யூஷன் தெரியல, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல, இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நீங்க வந்து ஐச்சிங்ல நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா ஐச்சிங் உங்களுக்கு உங்களோட பிரசன்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்கு, அதுக்கான ஒரு சேஞ்சிங் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து எப்படி மாறுது, உங்களுடைய பிரசன்ட் எனர்ஜி எதுல இருக்கீங்க, நீங்க எதுல லேக் ஆகிருக்கீங்க, அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் தாங்க ஐச்சிங். ஸோ இதை நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்ல நம்ம லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தா நம்ம சீக்கிரமா அந்த இடத்தை அடையறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
இதுவே வந்து நீங்க ஐச்சிங்ல வந்து கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய இப்ப பிரசன்ட் நம்ம என்னவா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நீங்க உங்களுக்கு கைட் பண்ற விதமே வந்து வேற விதமா இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய டைம் சேவ் ஆகி, உங்களுடைய எனர்ஜி சேவ் ஆகி, உங்களோட மணி சேவ் ஆகி, உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஒரு 1 இயர்லயே நடக்கிறதுக்கான எல்லா ஓப்பனிங்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐச்சிங் குடுக்கறதுனால, நம்ம இங்க வந்திருக்கிறதே லைஃப்ப ஹேப்பியா அனுபவிக்கிறதுக்கு தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த தேடி, 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 தேடி ஒரு சேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, நம்மளோட லைஃப்ல டைமும் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது, மணியும் வேஸ்ட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஒரு கைடன்ஸ குடுக்கறது தாங்க ஐச்சிங் சிஸ்டம். ஸோ யாரா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃபே ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிரும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.